5 நிமிஷத்துல பையனை கூட்டிக்கிட்டு வெளியே வர. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நானும் என் புள்ளியும் வெளியே வர மாட்டோங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே தானே இருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சௌந்தர்யாவை விருப்பத்தினவங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவள் என்ன கேள்வி கேட்குறா தெரியுமா? நீ எதுக்கு இப்போ அவளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அவளை விருப்பத்தி ஒன்றும் வரப்போறது இல்லை. தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காது. நான் உங்ககிட்ட எப்பொழுதும் போல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. என் ஆசையை தானே நான் சொன்னேன். அதை கூட நிறைவேற்ற முடியாதா உன்னால? அவள் இருக்கும்போது எப்படி நீங்கள் என்னோடையும் என் புள்ளியோடையும் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியும்? இந்த மாதிரி பிரிச்செல்லாம் பேசாத சுகு. அவன் நம்ம புள்ள. எனக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். சௌந்தர்யா இருக்குதா இல்லை, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நம்ம இன்னைக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் ஃபங்க்ஷனை பார்க்கறத விட்டுட்டு நானும் அவளை சக்களத்தி சண்டை போடுறத பார்க்கணும். அதுதானே வேணும் உங்களுக்கு? இங்கே பாரு சுகு, வார்த்தையை விடாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? அப்போ சுகன்யா எதுக்குடி இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? அவரை பாரு சுகு, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் முன்னாடியே என்ன வாடி போடிங்கிறாரு. ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் என்னென்ன கேள்வி கேட்டுட்டு போறா தெரியுமா? என்ன எல்லாத்தையும் பெருந்தன்மையா விட்டுட்டு போன, இன்னும் எதையும் விடல போல, மனசுல வச்சிருக்கியா நீன்னு கேக்குறா என்ன? ஆமாண்டி, நான் எதையும் விட்டுட்டு போகல, எல்லாத்தையும் நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானடி? சொல்லுது பாரு என் தங்கச்சி. அதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதானே நீயும்? சிரிப்பா இருக்குல்ல உங்களுக்கு? நல்ல சிரிங்க. எனக்கும் பதில் சொல்ல தெரியாமல இல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். நான் இப்படித்தானே பல வருஷமா இருந்தேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நல்ல சிரிங்க, நல்ல சிரிங்க. சுகு, நீ அண்ணன் கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்பு சுகு. அதானே உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே நீ. இங்க பாரு சுகு, நீ என் மேல கோவப்பட்டாலும் சரி, நீ பண்றது தாண்டி தப்பு. தினேஷ முதல்ல எதுக்கு நீ அங்கிருந்து கூட்டிட்டு வந்த? குழந்தை இப்படி ஓரமா சோகமா இருக்கிறதுக்கு அங்கிருந்து வந்திருக்கான். எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே வந்திருக்கான். சந்தோஷ் பக்கத்துல அவனை நிக்க வச்சிருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு அவனை இங்க கூட்டிட்டு வந்த? முதல்ல அது தப்பு. அண்ணங்கிட்ட நீ இப்படி சண்டை போடுறது 2வது தப்பு. சௌந்தர்யாலாம் ஒரு ஆள் நின்னுட்டு அவளுக்காக இப்படி ஒதுங்கி நிக்கிற பேர் அது 3வது தப்பு. அப்படி சொல்லுமா? அதைத்தான் நானும் இந்த மரமண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியாமலாம் இல்ல, பிரச்சனை வேணான்னு பார்த்தேன். இங்க பாரு சுகு, ஃபங்க்ஷன் நடக்குது, பிரச்சனை வேணான்னு நீ யோசிக்கிறதெல்லாம் புரியுது. ஆனா அதுக்காக அண்ணனோட ஆசையையும் ஆசையையும் நீ எதுக்கு விடணும்? நீங்க அழகா ஜாலியா கப்பிள்ஸா சுத்தி சுத்தி வாங்க. அவ பார்த்து வயிறறிஞ்சு போட்டோம். அவ உன்கிட்ட சண்டைக்கு வந்து நின்னானா நீயும் இறங்கி சண்டை போடு. ரொம்ப நாளா நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீ அவளும் எப்ப சண்டை போடுவீங்கன்னு. ஃபங்க்ஷன்ல சண்டை போடுங்க. எல்லா ஃபங்க்ஷனும் முடியும் போது ஒரு சண்டை நடக்கணும்ல. இன்னைக்கு உங்க 2 பேரோட சண்டை நடந்துட்டு போட்டோம். ஏன் ஷில்பா இப்படி பண்ற? நீ இப்படி பேசி விட்டுற, நான் சிரிச்சிடுறேன். அவ உடனே என்கிட்ட சண்டைக்கு வரா, ஏன் சிரிக்கிறேன்னு. இப்படி பேசினா சிரிப்பு வராதானுங்க? சிரிக்கிறது நல்லது தானே, நீ தாராளமா சிரிச்சுக்கண்ணே. இங்க பாரு சுகன்யா, நான் புள்ளிய கூட்டிட்டு போறேன். நீ இன்னொரு தடவை அவனை இங்க ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு வைய, உனக்கு கொண்டுடுவேன் சொல்லிட்டேன். அவளுக்காகலாம் நீங்க எதுவும் ஒளிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல தைரியமா ஜாலியா இரு. நீ அண்ணனோட பொண்டாட்டிடி, அதனால நீ அந்த கௌரவமா கெத்தா வெளியில வந்து நில்லு, சரியா? ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கங்க, ஜாலியா இருங்க. அவ்வளவுதான், நான் போறேன். இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. படன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போயிடுச்சு பாரு என் தங்கச்சி. இங்க பாரு, ரொம்ப எல்லாம் யோசிக்காதன, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வா போலாம். சரி வாங்க போலாம். மூஞ்சி எப்படி வச்சுக்காதடி, சிரிச்ச மாதிரியே வச்சுனுவா. சிரிச்சுக்கிட்டே வரேன், போங்க. சரி சீக்கிரமா வா, நிறைய வேலை இருக்கு. இந்த மணிமேகலை வேற எங்க போச்சுன்னே தெரியலையா? நானும் மண்டபத்துல சுத்தி தேர்ந்துக்கிறேன், ஆளை காணுமே என் பொண்ண. ஆமா இல்ல, மணிமேகலை எங்க போனா? 2 மணி நேரமா நான் அவளை பார்க்கவே இல்லையே. கடைசியா அவளை நான் பார்த்தது அந்த சௌமியா பொண்ணுகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா. ஐயோ, அதுக்கப்புறம் 2 பேருமே காணுமே. முதல்ல ஷில்பா கிட்ட போய் பேசணும், மணிமேகலை எங்க இருக்கான்னு கேட்கணும். நந்தினி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்துன்னு வரேன். ஓகேடா ராகுல். என்னங்க உங்களுக்கு ஜூஸ் வேணாமா? நீ இருக்கும்போது எனக்கு ஜூஸ் எல்லாம் தேவைப்படாதுடி. வந்துட்டாண்டி, கொஞ்சம் கூட நிம்மதியா உட்காந்து பேச விட மாட்டான்டி அவன். இவனா? டே ராக்கி, என்னடா? ஆனா உனக்கு கேமரா ஒத்துக்கின்னு வந்துடுற முன்னாடி என்னடா டேய், கொஞ்ச நேரம் எங்களை நிம்மதியா விடுறா. ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா ஒத்துக்கின்னு வரமா, வேற என்னத்த தூக்கின்னு வருவான்? சரி விடு, உனக்கு என்ன வயசாகுது? 23. பிரதர் உங்களுக்கு? கம்மிங் மேவோட கணக்கு வச்சு சொன்னா 26 ஆக போகுதுடா. 26, அவ்வளவுதானே? ஆமாண்டா. ஹைட்டு வெயிட்டு ஏஜ்னு எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கிறீங்க. அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் முட்டி ப்ராப்ளம் எதனா இருக்கா? கால்வலி? அவன் என்னடி முட்டி வலி இருக்கான்னு கேட்டான், அதுக்கு போய் சிரிக்கிற நீ? நம்ம வயசையும் கேட்டுட்டு முட்டி வலி இருக்கான்னு கேட்கறானே, அதுலயே உங்களுக்கு புரிய வேணாமாங்க? இந்த சின்ன வயசுல எதுக்கு முட்டி சேர்த்து போன மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்கீங்க? எழுந்து நின்று போட்டோக்கு போஸ் கொடுங்கன்னு அர்த்தம் அதுக்கு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நந்தினியா, நீ புத்திசாலிமா, அப்படியே அவர்கிட்ட சொல்லியா எழுந்து நிக்க சொல்லு. எப்படி எல்லாம் பேசிட்டு போறான் பாரு. ஆமா, ஏன்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரியே இருக்கிறாங்க? எல்லாம் ஒரே குரூப் இல்லையா, அதனால தான் அப்படி இருக்கிறோம். அதுவும் சரிதான். சரி, இப்ப என்ன எழுந்து நிக்கணுமா? அதேதான், எழுந்து கொஞ்சம் போஸ கொடுத்தோன்னு வைங்க, அவனும் அடங்கிடுவான், நாமளும் போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த வேலையா? அது என்ன? வேற என்ன, எல்லாம் அதுதான். என்னடி பேசுற நீ? யோ, சாப்பிடுறத சொன்னையா? மண்டபமே மணக்குதுல, அதத்தான் அப்படி சொன்னேன். வைத்தியம், ஒரு நிமிஷம் நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன்டி. நினைப்பீங்க நினைப்பு பொழப்ப கெடுக்கும்.
மூஞ்ச பாரு நல்லா. சரி சரி விடு விடு, எல்லாம் ஒரு நாள் நடக்குதானே போகுது. ராக்கி நீ எடுப்பா போட்டோவை. ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு? ஏன் அப்படி கேட்குற? பேச்செல்லாம் தினிசா இருக்குல்ல, அதான் அப்படி கேட்டேன். பிகாஸ் இனிமேல் உங்ககிட்ட பயப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லு. இனிமேல் நான் ஃப்ரீ பேர்ட், உங்ககிட்ட என்ன வேணாலும் பேசலாம். பிகாஸ் we are engaged. நான் என்ன வேணாலும் பேசுவேன் உங்ககிட்ட, ஓகேவா? அப்படியெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேச முடியாதுன்னா நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்றோம். அப்புறம் முன்னாடி ஸ்கூல் பொண்ணு மாதிரி அப்பாவை கூட்டினு வருவேன்றா. ஐயோ சரி விடு, நான் எதுவும் பேசல. நீ எழுந்துரு, நம்ம போஸ்ட் கொடுப்போம். அப்படி வாங்க வழிக்கு. ராகுல் மாமா, ராகுல் மாமா, என்ன எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இரு அப்புறமா சாப்பிடலான்னு. எனக்கு இப்பயே வேணும் மாமா. நானே இப்பதான் பாப்பா உக்காந்துக்கிறேன், 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஐஸ்கிரீம் வேணுங்கிறியா? உங்க அப்பா அங்க சும்மா தானே உட்காந்துக்கிறாரு, அவரு கூட்டின்னு போ. அப்பா பிஸியா இருக்காரு மாமா, நீ கூட்டிட்டு போ. நல்லா தியேட்டர்ல உட்காந்து படத்தை பாக்குற மாதிரி பாத்துன்னு இருக்கிறாரு, அவரு பிஸியா இருக்கிறாரா? பிரதீப் மாமா என்னப்பா, உங்க ப்ராடக்ட்ட கொஞ்சம் தூக்கிட்டு போங்க மாமா, அது ஐஸ்கிரீம் கேக்குதே. அதுக்குதான் நீர் ஏறியப்பா, கூட்டின்னு போய் ஐஸ்கிரீம் கொடு. தோபாத்தியா இவரா? மாமா இதெல்லாம் ஓவரா இல்ல, நீங்க பாட்டுன்னு போய்த்து விட்டுருவீங்க, உங்க ப்ராடக்ட்டுங்களா நாங்க வச்சு மேய்ச்சின்னு இருக்கணும்ல. என்னடா குழந்தைங்களை சும்மா ப்ராடக்ட் நீ நிக்கிற? குழந்தைங்கடா அதுங்க. நீ இப்பத்துல இருந்தே குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறது கத்துக்கினாதான் நாளை பின்ன உனக்குன்னு குழந்தைங்க வரும்போது அதுங்களை நீ நல்லபடியா பாத்துக்க முடியும். அதுக்கான ட்ரைனிங் தான் இதெல்லாம். ஆமாப்பா ராகுல், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ என்ன பண்ண, என் பசங்களை எங்க இருக்குதுன்னு பாத்துட்டு அதுங்களே உட்கார வச்சு சோறு ஊட்டி விட்டுறேன். சோறு ஊட்டிட்டு நான் எதனா சொல்ற போறேன். நல்லா ஜாலியா சுத்த வேண்டிய ஆளு நானு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நான் ஆட்டம் சுத்தி நிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் உட்காரலான்னு சீட்டை கீழே வச்சா அது பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம். ராகுல் மாமா அல்லாத, வா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். உனக்கு உன் கவலை இல்ல, சரி வா கூட்டின்னு போறேன். ஆனா நான் உனக்கு சொல்லிட்டா, நீ எல்லாம் குழந்தையா? இப்பதானே கேக்க சாப்பிட்டு வந்தோம், அதுவும் 3 பீஸ் கேக்க குத்தல உனக்கு, உடனே ஐஸ்கிரீம் வேணுங்கிறா? என்ன வயிறா இருக்கும் உனக்கு? எப்படி சண்டை போடுறான் பாடுறா அவகிட்ட. அவனுக்கு வேற என்ன வேலை இருக்குது? என் பொண்ணு கிட்ட சண்டை போடலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. உன்னை தானே கேட்கறான், பதில சொல்ல. எதுக்கு என்னைய பாத்துனுக்குற? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நீ இப்ப என்ன கூட்டிட்டு போய் எடுத்து தரியா, இல்லன்னா நான் போயிட்டு தாத்தா கிட்ட உன்னை பத்தி மாட்டி விடுவா. நான் மறுட்டியா? என்ன மாட்டி விடுவேன் பத்தியா? நீ எனக்கு கேக்கு கொடுத்தல. ஆமா, என்ன இப்போ? நீ எனக்கு கொடுத்த கேக்கல கிரீம் எல்லாம் நீயே சாப்பிட்டு வெறும் பிளெயின் கேக்கு தான் எனக்கு கொடுத்தன்னு தாத்தா கிட்ட போய் சொல்லுவேன். அப்புறம் அவரு உன்னை திட்டுவாரு. குட்டி சாத்தான நான் பேசுறது பத்தியா? இப்ப தோணுது எனக்கு அப்படி எல்லாம் பண்ணிருக்கணும்னு. சரி வா போலாம். வா, வா, போலாம். ஒரே நிமிஷம் இரு. ஆனா பிரதீப் மாமா, பொண்ணை நல்லா வளர்த்திருக்கீங்க மாமா. தேங்க்ஸ் ராகுல. கிண்டல் அடிக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஆனா இந்த ஆள் அதை கூட புரிஞ்சுக்கிறார பத்தியா? இவரை போய் பிரியாக்கா கட்டுச்சே. எங்கடா தூக்கிட்டு போற என் தங்கத்தை? சேடு கடையில அடமானம் வைக்கிறதுக்கு தூக்கிட்டு போறேன். ஏன்டா நீ வேற. சரி எங்க தூக்கிட்டு போற அவள? ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குதுரி, அதனாலதான் எடுத்து கொடுக்கறதுக்கு போறேன். ஏய் இப்பதானடா கேக் சாப்பிட்டா, அதுக்குள்ள எதுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குற? நீயே சொல்லு அதிகிட்ட. நான் சொன்னதுக்கு அப்படியே திட்டிச்சு தெரியுமா? என்ன பிளாக்மெயில் எல்லாம் பண்ணுதுரி என்ன? ஐயோ கவி பாப்பா, நீங்க அப்படியா பண்ணீங்க? தோ பாரு இதா. ஐயா குடிமையா, எதுக்கு இப்படி பண்றா? என் கண்ணுல எல்லாம் படுத்து பாரு உன் முடிய. சும்மா இரு ராகுல். பாப்பா நீ சொல்லு, ஏன் இப்படி பண்ற? இப்பதானே கேக் சாப்பிட்ட, உடனே எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு. சரிங்க அத்தை. தோ பாரு இதா. ஏய் என்ன மாமா எதுக்கு கத்துற? இதத்தானே நானும் உன்கிட்ட சொன்னேன் அப்புறமா சாப்பிடலான்னு. ஆனா நீ அதுக்கு இன்னும் நான் பேச்சு பேசுனா, அவ சொன்னதான் சரிங்க அத்தைங்கிற. ஏன்னா நான் அத்தை சொன்னா மட்டும்தான் கேட்பேன். பாரிடி காயத்ரி, இதா ஊர் சுத்துறதுக்கு ராகுல் மாமா வேணும், வாங்கி குடுக்கறதுக்கு ராகுல் மாமா வேணும். ஆனா இந்த அம்மா பேச்ச கேட்கணும்னா மட்டும் அத்தை வேணும் இல்ல? ஆமா. உன்னையெல்லாம் இனிமேல் நான் நம்பவே மாட்டேன். எந்தடி காயத்ரி, இதை வாங்கிட்டு போ. டே ராகுல், சும்மா சிரிக்காதடி நீ வேற. ஏய் இன்னும் நான் என்கிட்டயே ஓட்டிட்டு இருக்கிறப்போ அவகிட்ட. ராகுலு மாமா. இழிச்ச வாய் மாமா நானு. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா இவளுக்கு? யார கேட்டு நீ வெளியே போன? ஆமா எங்க இருந்த இவ்வளவு நேரம் நீ? எங்க இருந்திருந்தா என்னம்மா? என்னை யாருன்னா தேர்ந்தீங்களா என்ன? நான் இங்க இருக்கிறேன்னா இல்லையான்னு கூட யாருக்கும் கவலை கிடையாது. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அப்படியே இருந்துட்டு போங்க. என்னையெல்லாம் எதை கேட்காதீங்க. என்னடி திமிர பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அதை பாப்போமா இல்ல உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்போமா நாங்களா? நீங்க அதையே பாத்துக்கோங்க, நான் ஒன்னும் சொல்லல. என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்கன்னு தான் சொல்றேன்.
ஐயோ முடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஷில்பா சும்மா இரு, குழந்தைய சும்மா திட்டிக்கிட்டு இருக்காத. இல்லண்ணே, என்னென்ன பேச்சு பேசுது பாருங்க. எங்க இருந்ததுன்னே தெரியல இவ்வளவு நேரம் இது. சரி விடு, அதான் வந்துட்டால. மடி நீ வாடா. இன்னும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுங்க அண்ணே. அவளை நல்லா தலையில ஏறி ஆடுவா எல்லார் தலையிலையும். ஆளு பாருங்க எப்படி நிக்கிறான்னு. ஆனா உங்களுக்கு அவர் என்ன சொல்லணும், இப்படி செல்லம் கொடுத்து தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறா இவ. ஷில்பா விடு ஷில்பா, பேசிக்கலாம் அப்புறமா. நீ வாமா. என்னம்மா போங்க, நான் போறேன். என்னடா இங்கே நின்னுக்கிறவா? நீங்க கூட என்ன தேவையில்ல டாடி, போங்க போங்க. உங்களுக்கு ராகுல் மட்டும்தான் முக்கியமா போயிட்டானால முக்கியமே இல்ல. நான் அப்படிலாம் நினைப்பேன். நான் சொல்லி உன்னை காணும் காணும் எங்கெல்லாம் தேடி நின்ன தெரியுமா? நானே ஃபோன் எல்லாம் அடிச்சேன், நீ தான் எடுக்கவே இல்லை. எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமாட்டி தான் ராகுலும் தினேஷும். இந்த மாதிரிலாம் பேசாத, அப்படிலாம் பண்ணாத. வா, ஏன்னா நீ இவ்வளவு டயர்டா இருக்கிற பாக்குறதுக்கே. வா, உனக்கு அப்பா ஆரஞ்சு ஜூஸ் தரேன், வந்து குடி வா. ஆரஞ்சு ஜூஸுக்கு இப்படி பயப்படுற? சரி விடுவா, அப்பா உனக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரவா. சரிங்க டாடி. சமத்து பொண்ணு, வா போலாம். சுக பையன் எங்க இருக்கான்? அங்கதான் பசங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். சரி அவனை கூட்டின்னு வா, ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். வேணாங்க. சொன்னதே செய். ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரோ தெரியல இவரு. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. ஏன் சுகே சொல்லுங்கக்கா. இப்ப என்னத்துக்கு நீ இவ்வளவு கிராக்கி பண்ணி நிக்கிற? போய் தான் போட்டோ வெட்டிக்கிய. அதானே அழகா போய் நின்று எடுத்துக்கியாமா. உங்களுக்கு தான் தெரியும்ல என் நிலைமை. சௌந்தர்யா இருக்கால்ல, அதுவும் அங்கதான் உட்காந்துருக்கா. எப்படி என்னால போய் நிக்க முடியும்? அவ கடகர ஒரு ஈத்து போனவ. நீ பத்மநாப வாழ்க்கையில மொத வந்தியா, அவ மொத வந்தாளா? அதான் ஒரு வாழ்க்கையில மொத வந்தேன். ஆனா இப்ப நான் தான் அவருக்கு 2வது ஆயிட்டான்ல. அதெல்லாம் கணக்கு கிடையாதுமா. உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை 2வது இடத்துக்கு அனுப்புனது யாரு? அந்த சிரிக்கி மாவ தானே. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ஓடி போய் நின்று உன் புருஷனோட நின்று போட்டோ வேடு. உன் புள்ளிய கூட்டின்னு போ. அவளை அங்க இருந்து துரத்துறதா நான் பாத்துக்கிறேன். எனக்கா சொல்றீங்க? நீ போட்டோ பிடிக்கும் போது அவ அங்க இருக்க மாட்டாமா. நான் சொல்றேன்ல, போ நீ. சரிங்கக்கா. கட்டின புருஷன் பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறது இப்படி பயப்புது. சரி விடு. சசமா, அந்த ஆரஞ்சு ஜூஸ் எங்க கிட்ட? உனக்கு என்னத்துக்கு இப்ப ஜூஸ்? எனக்கு இல்ல, சௌந்தர்யா மேடமுக்கு. அந்த பொம்பளைக்கு என்னத்துக்கு நீ ஜூஸ் எடுத்துன்னு போய் கொடுக்குற? ஐயா, நீ என்னத்துக்கு சும்மா கேள்வி கேட்டுக்கிற? ஜூஸ் எங்க இருக்குதுன்னு மட்டும் சொல்ல. ஏன் பேதி மருந்து எதனா கலக்க போறியான்னா அந்த அம்மாக்கு? அட நான் ஏன் அதையெல்லாம் பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஜூஸ் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. அந்த சோறு போற இடத்தாண்ட இருக்குது. சரி வா, நானே எடுத்து கொடுக்குறேன், வந்து வா. ராகுலே, எல்லாரும் அழகழகா நின்று ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ போய் உன் அப்பாவை கூட்டிட்டு வா, அப்படியே என் மருமகளையும் கூட்டிட்டு வா. நம்ம 4 பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சரியா? தாரா சாப்பிட போயிருக்கா, அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம 5 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம்ப்பா, சரியாப்பா? அப்பாவோட சேர்ந்து நான் அந்த ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன். அம்மா டாடான்னா இங்கே கூப்பிடுறாங்க. நான் வருவேன், ஆனால் அப்பா வர மாட்டார். என்ன பண்ணுறது இப்போ? சரி சமாளிப்போம். அம்மா ஃபேமிலி ஃபோட்டோ தானேம்மா, அப்புறம் எடுத்துக்கலாமா? நீங்கள் போய் தாரா கூட உட்காந்து சாப்பிடுங்க. அதுவும் தானே சாப்பிட்டுக்குது. நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க. என் பொண்டாட்டி வேறு எங்கே இருக்கிறானே தெரில. நான் போய் அவளை வேறு தேடணும். நான் எல்லாரையும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரேன். நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க போங்க. யாரையும் தேடணும்னு அவசியம் இல்லப்பா. உன் பொண்டாட்டி நந்தினி பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. அது உன் அப்பா தோ இங்க நின்னுகிட்டு இருக்காருடா. நீ வா, நம்ம போலாம். அடே ராகுலே, கொஞ்சமா என்ன கொஞ்சமாகுது, என்ன கொஞ்சமாகுதுன்னு கேட்டு இருக்கிறேன். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஜூஸ் டம்ளர் வச்சு பின்னாடி நின்னுக்கிறேன். இப்படியா திரும்புவாங்க? உங்களை யாருங்க ஏன் பின்னாடி நிக்க சொன்னது? அதுவும் இல்லாம என் காது கிட்ட வந்து கத்துனீங்கன்னா நான் திரும்பி தானே பாப்பேன். திரும்புவியாமே? திரும்புறது பொறுமையா திரும்பினா. சடால்னு 4 பேரை அடிக்கிற மாதிரி திரும்பினா ஜூஸ் கொட்டத்தான் செய்யும். இந்த பேர இந்த பேச்செல்லாம் பேசின்னு கிடக்காத. நான் யாருன்னு தெரியல உனக்கு? தெரியாமலாம் இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம என் மேல வந்து ஜூஸை கொட்டினீங்க? பாரு, தேவையில்லாத வியாக்கானம் எல்லாம் பேசின்னு கிடக்காத. கொட்டினது ஆரஞ்சு ஜூஸ், உடனே போய் கழுவுனா தான் சரியாகும். அப்படி இல்லைன்னு வைய காரை பிடிச்சிக்கோ. அப்புறம் உன் பட்டு சேலையை போட்டுக்கிட்டியே நீ இப்படி புடவை விளம்பரத்துல வந்து நிக்கிற மாதிரி எல்லாம் நிக்க முடியாது. எப்பப்பா காக்கூசில போய் கழுவிக்கோ. சே, எதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. எனக்கும் தான் தெரியல என்ன பண்றது. அப்பப்போ ரோசம்மா சொல்றல, கிளம்பி காத்து வரட்டும். இதுக்கு மேல இங்க நின்று வைய டென்ஷன் ஆயிடும் எனக்கு. பாருங்க, ஜூஸை கொட்டினது நீங்க. ஒரு மரியாதைக்கு மன்னிப்பு கூட கேட்காம நீங்க பாட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க அராஜகம் இதெல்லாம்? மரியாதைக்கு மன்னிப்பு கேட்கணும் மாமே. நீங்க பாரு, நான் ஒண்ணு வேணும்னு எல்லாம் கொட்டல. உன் புள்ளைய கூப்பிட்ட, நீ சாடாலும் திரும்பிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஜூஸு கொட்டிச்சு. சரி இருந்தாலும் சாரி. நீ போ இப்ப கக்கூசுக்கு. சே, தோ நீலாம்பரிய, சும்மா பேசாம போறியா? இந்த சா பூனெல்லாம் சொல்லின்னு கிடக்காத. நான் நீலாம்பரி இல்ல, சௌந்தர்யா. நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அப்பா நீ ஒழுங்கா இன்னொரு தடவை இந்த சா பூனெல்லாம் என்கிட்ட பேசின்னு கிடக்காத. ஆரஞ்சு ஜூஸை மறுபடியும் எடுத்துன்னு வந்தியா தலையிலேயே கொட்டுவேன். தெரியும்ல என்ன பத்தியே? எல்லாம் என் தலை இழுத்து போய் தொலைஞ்சா சண்டாளி. ஆண்டியா, என்னடா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குப்பா?
நானே எங்க அம்மாவை துரத்துறதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஜூஸை கொட்டி அவங்கள அனுப்பி விட்டீங்களே இங்கிருந்து, அதுக்குதான். சரியா போச்சு போ. உன் ஆத்தக்காரி எங்கேருந்து ஓட ஒண்ணுன்னு தான் வேணும்னே அவன் மேல ஜூஸை கொட்டினேன் நானே. எதுக்கு ஆண்டி? எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க உங்களா? உன் அம்மாக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்ல. என்ன ஒன்றும் பண்ணல. இந்த சுகன்யாவும் தினேசனையும் நிக்க வச்சு பார்த்து நம்ம போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அதை அவங்க அப்பா போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அதுக்கு தான் இவளை இங்கிருந்து ஓட விட்டேன். இந்த சுகன்யா வேற தயங்கி நின்று இருந்தால, அதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு போல. அதை பார்த்து எனக்கும் கொஞ்சம் சங்கடமாயி போச்சு. அதான் உங்க ஆத்தாக்காரியை ஓட விட்டு இடத்தை கிளியர் பண்ணி விட்டேன். ஐயோ ரோசாண்டியா, நீங்கெல்லாம் வேற லெவலு போங்க ஆண்டியா, வேற லெவலு மாஸ் பண்ணிட்டீங்க ஆண்டி. சரிப்பா ஆகட்டும். நீ அவங்களோட நின்று போட்டோ எடுத்துக்கோ. நீ சுகுக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. பாப்பா போய் போட்டோ எடுத்துக்கோ போ. சரிங்க ஆண்டி, அம்மா வரதுக்குள்ள கடற்கன்னு போட்டோ எடுத்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லை. நான் சரசாங்க காவலுக்கு போட்டிருக்கிறேன். நீ போ. நீங்க போட்டோ பூச்சி முடிக்கிற வரைக்கும் வாட்டக்காரி கக்கூசை விட்டு வெளியே வரமாட்டா. ஐயோ வேற லெவலு, நீங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குதா? சரி நான் போய் போட்டோ எடுக்கிறேன், போறேன். ஓடு ஆண்டி. அப்புறம் நீங்க நானு சரசு 3 பேரும் போட்டோ எடுத்துக்கலாம்னா? சரிப்பா போப்பா. அட்டை பூச்சியை தோத்தியாச்சு. இப்போ இந்த சுகன்யா நிம்மதியாக நின்று போட்டோ எடுத்துப்பா. சரி அதை போய் பார்ப்போம். நல்லா அழகா நிற்குங்க எல்லாம். நல்லா கமகமன்னு வாசனை வருதே. எப்படிதான் கடைக்காரனுங்க இவ்வளோ சுவையாக சமைக்கிறானுங்களோ தெரில. கையில தான் கேள்வியே, வேற எப்படி சமைப்பாங்க? தெரியும் எனக்கு எல்லாம். நீ என்னத்துக்கிட்ட சுற்றி நிற்கிற? வந்து சாப்பிட்றதுன்னு எங்களோட சேர்ந்து. நானும் உங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா வந்திருக்க உங்களெல்லாம் யார் கவனிப்பா? நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி. சரி அதெல்லாம் சரியே. இதுனடா மிச்சர் மாதிரி இருக்குது சோறு. இது பிரியாணியா இல்லை மிச்சர் இல்லை கறியை பாட்டி குத்துக்கிறானுங்களான்னு தெரிலடா. அந்த அளவுக்கு குச்சி ஆகுது. சோறெல்லாம் என்னடா இவ்வளோ நீளத்துக்கு இருக்குதே. அரிசி நல்லா சந்தோஷம் அந்த மாதிரியே வளர்ந்துருக்குது போல பாட்டியே, அதனால தான் நல்லா குச்சியா இருக்குது, நீளத்துக்கு இருக்குதா. நீ சாப்பிட எதுக்கு இப்ப சோற ஆராய்ச்சி பண்ணி நிக்கிற? வாய் கொழுப்பு தாண்டா உனக்கு. உன் அண்ணன் நாட்டமா இருக்குது அரிசிய. சும்மா ரோசாண்டி, சரி சாப்பிடுங்க. எதுக்கு என்னைய வேடிக்கை பார்த்து நிறுறீங்க? எதனா வேணும்னா கேளுங்கண்ணா, என் பொண்டாட்டி இங்க தான் சுத்தி நிறுக்கிறா. வேணும்னா ஒரு குரல் விடுங்க, வந்துடுறோம். சரிப்பா. சரிங்க ஆண்டி. என்ன மறக்கதான் அமைதியா இருக்கிற, எதுவும் பேச மாட்டேற? இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் நீ பாட்டுன்னு சுட்டித்தனமா சுத்தின்னு கிடப்பே, எல்லாருக்கிட்டையும் வாயச்சுன்னு கிடப்பே. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா வேலையும் ஈத்து போட்டு செய்தியாடா. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. என்ன பண்றது பாட்டியே, என் அண்ணனோட விசேஷம்ல. அதுவும் இல்லாம உனக்கு தான் தெரியுமே, உங்க 3 பேருக்குமே தெரியுமே எதனால எனக்கு வேலை அதிகமாச்சுன்னு. அதுவும் சரிதான். என்னடா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாளா அவ? தெரியல பாட்டி, அது எப்படின்னா போகுது. நீங்க சாப்பிடுங்க, எதனா வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அதுவும் சரிதான். நீ போடா, இப்ப போய் கொஞ்ச நேரம் உட்காரு. காலை விட்டு போயிருக்கோம் உனக்கு. நீ போய் உட்கார போடா. சரி சார், சரி பாய். மூஞ்சி லட்ச மாதிரி பேரை சொல்லிட்டு போறான் பாரு இவன். கேட்டா 2 பேரை சொல்லித்தானே கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவான் அவன். இதை சொல்லித்தான் பல வருஷமா ஏமாத்தின்னு கிடக்குறான். சரிங்கடி அம்மா, நீங்க சாப்பிடுங்க வாங்க. ஓகே, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஃபோட்டோ ஷூட்டு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்டு. சரி, அப்படியே ஒருத்தர லைனா வந்து நின்னுறணும். சரியா? எல்லாம் கரெக்டா நிப்பாங்கடா, நீ போட்டோ வேடு. சரிப்பா. சரி, எல்லாரும் அழகா சிரிச்சுன்னு இருக்கீங்க. அந்த மணி மட்டும் ஏன் மூஞ்சி எப்படி வச்சுன்னுக்குதே? என் மணிய சிரியா கொஞ்சம். அவளே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. சிரிக்கிற நிலைமையில இருப்பா. அதானே ராக்கி, விட்டுருப்பா, அது மூஞ்சி அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு. நீ போட்டோ வேடு. ஏன்டா அப்படி சொல்ற? ஏன் மணி மூஞ்சி அப்படி இருக்கும்? பாப்பா என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல டாடி. ஐயோ நடிக்குது. அமைதியா இருடா. ஆனா ராகுல் நீ டல்லா இருக்குன்னு சொல்றானேமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் வயிறு வலிக்குது அவ்வளவுதான். வயிறு வலிக்குதா? என்னம்மா சொல்ற? பாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவளுக்கு சும்மா பேய் தின்னுக்கிட்டு இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. நீங்க விடுங்க. டே ராக்கி போட்டோறா. ஓகேப்பா, ஸ்மைல் ப்ளீஸ். கூட படிச்சதுங்களாச்சேன்னு பாக்குறேன். ஏமா இப்படி பண்றீங்க? அந்த 3 பேருக்கு மட்டும் என்னம்மா பிரச்சனை? எப்பா பாரு போட்டோக்கு போச கொடுக்க சொன்னா ஓட்டிக்கின்னு வாய மூடுங்கம்மா. பல்ல தெரியாம சரிங்க. என்னடா மானு மட்டும் சொல்ற, ஒரு டாவும் இருக்கேன். சரிடா டேய் ராகுலியா, விட்றா அண்ணா. சூப்பர், நெக்ஸ்ட் ஃபேமிலி வாங்கப்பா. நீங்க அப்படியே அழகா ஓரம் கட்டிக்கோங்க. அடுத்த ஃபேமிலிக்கு இடத்த விடுங்க. சரிடா மணி, வாமா இங்க கொஞ்சம். வரேன் டாடி. யோப்பா பத்திக்கிட்டு வருதுடா எனக்கு. எனக்கும் தான். சரி வா, நம்ம போயிடலாம். இதெல்லாம் பார்க்க வேணாம். ஏப்பா அடுத்த ஃபேமிலின்னு தானே கேட்டேன். அடுத்த ஊரே வந்து நில்லுங்க நான் கேட்டேன். என்னப்பா இவ்வளவு பேர் இருக்கீங்க அந்த குடும்பத்துல? டேய் வாய் பேசாதடா, உனக்கு தெரியாதா எங்க ஃபேமிலியில எத்தனை பேருன்னு? தெரியுமா நந்தினி, இருந்தாலும் திடீர்னு பார்க்க போது பகீர்னு இருக்குதுமா. டேய் இருக்கண்டா உனக்கு, வா உன்னை உரிச்சு ஊருக்கா போடுறேன். அங்கிள் போட்டோ நான் நல்லா எடுக்கணுமா வேணாமா? டேய் மத்தவங்களை ஏமாத்துற மாதிரிலாம் என்ன ஏமாத்தின்னு இருக்காத. போட்டோ நல்லா வரணும், இல்லன்னா மவனை ஊர்ல கூட்டின்னு போய் கட்டி வச்சு அடிப்போம் உன்னை. ஏன் நந்தினி, உங்க அப்பா ஊர்ல ஒருத்தரை விட மாட்டாராடி? எல்லாரையும் ஒதிக்கிறன்றாரு. பக்கத்துல தானே இருக்கீங்க, அவர்கிட்ட கேளுங்க. எதுக்கு மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம மூக்க உடைக்கிறதுக்கா? போடி இவ்வளவு
பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்க அப்பாவை குறை சொல்றீங்க? இது குறை இல்லடி, தப்பு. எல்லாரையும் அடிக்கிற ஒதுக்கிறங்கிறாரு. சும்மா இருங்களா நீங்க, எப்ப பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. எங்க அப்பா நியாயம் இல்லாம நடந்துக்கவே மாட்டாரு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, உங்க அப்பாவோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீ. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா. ராக்கி என்னடாப்பா, என்னாச்சு? போட்டோ எடுறா. இதோ எடுக்கிறேண்ணா. அந்த அங்கிள் என்ன மிரட்டுறாருண்ணா. அதெல்லாம் சும்மாடா, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீ போட்டோ எடு, நீ நல்லா தான் எடுப்ப. சரிங்கண்ணா. சொன்னதும் வேலையா கூட்டிட்டு போய் நான் அடிக்க போறேன்ல. அடி ராக்கியா, ரொம்ப ஓவரா பண்ணாதடா. போட்டோ வைடு. இவர் அப்படியே பயன்ட்டாராம். இவர் உடனே ஆறுதல் சொல்றாராம். பா படம் காட்டாதீங்கடா, போட்டோ எடு. என்னங்கடா அங்க ஆட்டோ ஓட்டுற சத்தம் கேக்குது? ஒண்ணு இல்லம்மா. ராக்கி போட்டோ எடுறா. மருமவனுங்க ஓரமா நின்று சிரிக்கிறாங்க. அது பொறுக்கல இந்த மனுஷனுக்கு. சரி நம்ம போட்டோ எடுப்போம். சூப்பர்ப்பா. அடுத்த ஃபேமிலி. டேய் ராக்கி, அடுத்த 2 ஃபேமிலியும் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குடா. அப்படியே போட்டோ எடுத்துரு. இரு. சரிங்க அர்ச்சனாக்கா. புருஷன் புள்ள குட்டியோட நில்லுங்க. ஓகேடா ராக்கி. அம்மா அர்ச்சனா, புஷ்பா, நீங்க மாப்பிள்ளை குழந்தைங்களோட நின்று போட்டோ எடுத்துக்கோங்க. நான் உங்க அம்மாவும் போறோம். ஏம்மா வாடி. அப்பா மனுஜ் வாப்பா. சரிங்கப்பா. ஓகே, த பியூட்டிஃபுல் புஷ்பாக்கா ஃபேமிலி எல்லாம் அப்படிங்க பாருங்க பாப்பா. அண்ணா ராக்கி அண்ணா, நான் நல்லா தெரிஞ்சேண்ணா. சூப்பர் மாப்பட்டே, அழகா இருந்தேன். தேங்க் யூ அண்ணா. ஓகேம்மா, வெல்கம். சரி அடுத்த ஃபேமிலி அர்ச்சனாக்கா வரீங்களா? அந்த வரேன்டா. சூப்பரு, ஸ்வீட்டான அர்ச்சனாக்கா ஃபேமிலி. அழகான 2 பிள்ளைகள். 2 ஆபத்து தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளைகள் தான். போட்டோ எடுத்துறவாக்கா? எடுடா ராக்கி. டி ராக்கி, அப்புறமா நானும் பிரியாவும் மட்டும் தனியா பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துக்கணும். சரியா? அதையும் மைண்ட்ல வச்சுக்க. நான்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஓகே பண்ணிக்காதுங்க. அப்பா எத்தனை பேர் கூட தான் நின்று போட்டோ எடுத்துப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானடா, அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. என்னப்பா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க? சொல்லிட்டாங்க பாரு, நீ போட்டோ எடு. நெக்ஸ்ட் ஃபேமிலி வாங்கப்பா. பாப்பாப்பா, அடேங்கப்பா, ராகுல், காயத்ரி, நீங்க மட்டும் 3 குடும்பத்துல நின்னு போட்டோ எடுத்துருக்கீங்க. என்ன பண்றதுடா, எங்க மூஞ்சிங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குது. சொன்னாங்க. ஆனா இந்த ஃபேமிலி டாப்பா இருக்குதுடா. சரிடா, எடு போட்டோ எடு. பதங்கள், இங்க இருக்கிற பாய்ஸ்லயே நீங்க தான் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. மாப்பிள்ளை பையன் கூட கொஞ்சம் சுமார் தான் உங்க பக்கத்துல. ஏய் சும்மாறா, சிவகுமார் மாப்பிள்ளைய போய் இப்படி சொல்ற? அவனுக்கு தெரிஞ்சது என்ன ஓட அடிப்பான். சொன்னது நான் தானே, என்னதான் அடிக்கணும்? 2 பேரையும் சேர்த்து தான்டா அடிப்பான். சோ சேட். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பாதுகாப்பு இல்லை. எப்படி நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருக்கீங்களோ தெரியலப்பா. பழகிடுச்சு. சரி நீ போட்டோ எடு. டே ராகுலே. ஏம்மா பொண்ணே, போட்டோ எடுக்கும் போது பேசாதம்மா. ஒரே நிமிஷம்டா ராக்கி. டே ராகுலே. நடி. டேய் என்னடா அவளை டிங்கிற? அண்ணின்னு கூப்பிடுறா. என் ஃப்ரெண்டுப்பா அவ. சரி, இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க. அண்ணி கூப்பிடுறேன். சொல்லுங்க அண்ணி. இந்த சீன் எல்லாம் வேணாம், நீ என்ன வழக்கம் போலவே கூப்பிடு. டேய், இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்பெஷலா ஃபீல் ஆகல உனக்கு? ஆமாண்டி, ஆமா. உன் பக்கத்துல இருக்கிறவங்களால தான் ஸ்பெஷல் ஆச்சு. ஆமாண்டா, நானே அதை தான் சந்தோஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சுகு இந்த பக்கத்துல நிக்கிறாங்க, அந்த பக்கம் 10 மாமா நிக்கிறாரு, அந்த பக்கம் தினேஷ் நிக்கிறான். ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. ஆனா இது எல்லாத்துக்கும் ரோஸ் ஆண்டி தாண்டி காரணம். ஆண்டி என்னடா பஞ்சு? என் அம்மாவை ஜூஸை கொட்டி ஓட விட்டுச்சிருங்க. வேற லெவல்ரா ஆண்டி. ஆமா. சரி பசங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மாமா என்னப்பா, நானும் நந்தினியும் கொஞ்சம் ஓரமா நிக்கிறோம். நீங்களும் சுகாத்தியும் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கோங்களேன். அப்புறமா தினேஷை வச்சு போட்டோ எடுத்துக்கோங்க. பட் நீங்க 2 பேர் மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். ஏய் எதுக்குடா அதெல்லாம்? நான் இப்படி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவளோடலாம் தனியா வேணாம். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நீங்க அத்தையோட போட்டோ எடுங்க. ராக்கி, ஒரு போட்டோ இப்ப எடுத்துரு. அதுக்கப்புறமா எங்க மாமாவையும் அத்தையும் ஒரு போட்டோ எடுன. ஒரு போட்டோ என்ன, 20 போட்டோ கூட எடுப்பா உங்களை. சூப்பர் ராக்கி, ஒரு போட்டோ எடுத்துடுறா. அப்புறமா நாங்க ஓரமா போயிடுறோம். ஓகே பிரதர். சூப்பர் அங்கிள், சூப்பர் ஆண்டி. அப்படியே இருங்க. அப்பா சொல்லு ராகுலே. சுகம்மா ஷோல்டர் மேல கை போட்டு ஒரு போட்டோ எடு. வேணாண்டா, திட்டுவா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ எடு. என்னமோ போ. சூப்பரா இருக்குல்லண்ணா. எல்லாம் உனக்காக தான். நீ ஹாப்பியா? ரொம்பவே ஹாப்பிண்ணா. நான் சொல்லியிருந்தா கூட அப்பா பண்ணியிருக்க மாட்டாருண்ணா. ஆனா நீங்க சொன்னதுனால தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்படிலாம் இல்லை, நீ சொல்லியிருந்தா கூட அப்பா பண்ணியிருப்பாரு. நீ என்ன ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருவேன், நான் ஓயாம சொல்லிக்கின்னு இருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். அது என்னமோ கரெக்டு தானா? அப்ப நானும் இனிமேல் அப்பா கிட்ட ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லு. ஆனா எல்லா விஷயத்துக்கும் ஓயாம பேசிக்கின்னு இருந்தேன்னு வைய, சத்தியமா திட்டு தான் விழும். அப்புறம் அண்ணங்காரன் தான் சொல்லி கொடுத்தானே, போய் மாட்டி விட்டுறாதானே. சரிங்க, நான் மாட்டி விடுறேன். அட சண்டாளா, என்னடா சொன்ன இப்போ? ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டு, நான் மாட்டி விட மாட்டேன். அப்படி வா வழிக்க. ராக்கி அட்ரா கிளிக்க. போதுங்க, கையிடுங்க. சரி ஓகே. தினேஷா வாப்பா, ராகுலி வாப்பா. இந்த வாரம்பா. Wow, what a sweet family. Okay, ladies, சிரிங்க ladies, gents 2 பேர் தான் இருக்கீங்க. சிரிங்க.
ஏம்மா உன்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னம்மா, ஏம்மா என்ன அழ வைக்கிற, தயவு செஞ்சு ஓட்டாதம்மா. சும்மாடா. எடு எடு எடு. அண்ணா ராக்கி அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, போட்டோ எடுக்காதீங்கண்ணா. ஏமா தங்கச்சியே, நான் எங்க அப்பா பக்கத்துல போய் நின்னுக்கிறேண்ணா, இருக்கண்ணா. சொன்னியே, சரி போய் நில்லுப்பா. எரும மாடு சித்ரா, அறிவேல உனக்கு, இப்படியே வந்து நிப்பேன் போடி எப்படிக்கா. சொல்லிட்டு தானக்கா வந்து நின்ன, அதுவும் இல்லாம நீ எத்தனை போட்டோ தான் அப்பா பக்கத்துல நின்னு எடுத்துப்ப. போ, நான் அப்பா பக்கத்துல நிப்பேன் இந்த தடவை. வேறு பேத்தாதடி போடி அப்படிக்கா. நீ டெய்லி அப்பா கூட தானே இருக்கிற, நான் எப்பயாச்சும் தான் அப்பா கூட பக்கத்துல நிக்க முடியுது. நீ போ. நீ இதெல்லாம் ஒரு ரீசனா? போக்கா நீ, உன்னையார அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ சொன்னா? அப்பா சரிம்மா ஐயம்மா சித்ரா அப்படியெல்லாம் பேசாதம்மா. சரிங்கப்பா, ஆனா நான் உங்க பக்கத்துல இருந்து போக மாட்டேன். அப்பா போ சொல்லுங்கப்பா அவளை. இந்த லிட்டில் பிரின்சஸுங்க தொல்லை தாங்க முடியல. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, போட்டோ எடுத்துடுறேன். நீங்க பாட்டுன்னு பேசினே இருந்தீங்கன்னா உங்க மூஞ்சி எல்லாம் போட்டோல எப்படி வரும்னு தெரியும்ல. நான் ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்கிறேன், போட்டோ எப்படி வரும் பேசிக்கிட்டே இருந்தா வேணும் வரும். அதேதான், தெரிஞ்சே பேசுற பத்தியா அமைதியா இருக்கணும்னா எம்மா நந்தினிய சொல்லி வை. இருப்பாங்கடா, நீ போட்டோவை எடு. நான் கால் வலிக்குதா? எப்படி சிரிக்கிறான் பாரு அவன். டேய் ஏன்டா பேச்ச வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கால் வலிக்கும் சொல்லிட்டேன். பாப்பா பசங்க பாவம்ப்பா, நீ டக்குனு போட்டோ விடுப்பா. சரிங்க அங்கிள், உங்களுக்காக எடுக்கிறேன். சரி ஸ்மைல் ப்ளீஸ். சூப்பர்ப்பா, அடுத்த ஃபேமிலி கூப்பிட்டுருப்பா. சரிங்க அங்கிள், நெக்ஸ்ட் ஃபேமிலி ப்ளீஸ். வாவ், மை கனவு கண்ணி ஃபேமிலி சூப்பர். மவனே சொல்லுங்க ப்ரோ. 32 பல்லு இருக்குதாப்பா வாயில? 33 இருக்குது. 5 கம்மி ஆயிடும், பாத்துரு. சரிங்க பிரதர், கோவப்படாதீங்க. பிரியா எனக்கு அக்கா மாதிரி. இப்படி சொல்லி ஏதாண்டா நீ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்க? ராக்கி, பிரியா அழகா விழணும் என்ன? என் ஃபோக்கஸ் எப்பவுமே நீதான் பிரியா. நந்தினி எல்லாம் ஓரம் கட்டிடுவேன், கவலைப்படாத. அடங்க மாட்டான் நீ. போதும் பேசாதீங்கப்பா, இதுக்கு மேல யாரும் பேசாதீங்க, நான் போட்டோ எடுக்க போறேன். சூப்பரே, நெக்ஸ்ட் ஃபேமிலி ப்ளீஸ். டே, புகைப்படம் நல்லா அழகா வரணும், புரியுதா? சரிங்க ஆண்டி. நான் இப்படி மிரட்டுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சி. தேங்க்ஸ் மச்சான். வாழ்த்துக்கள் நந்தினி. கிஃப்ட் எங்க? தரண்டி, வாங்கியிருக்கேன். அப்போ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபேமிலி ப்ளீஸ். சசம்மா ஓடியா, மரகதத்தையும் வலிச்சுன்னு வா. வலிச்சுன்னு வாத. ஓ, கேள்விங்க இருக்காங்க. தோ பாரு உங்களை என்ன விட்டுட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஏன் சர்ச்சே என்ன கூப்பிடு தானே சொன்னேன். வாடா. இருங்க இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு, அதையும் கூட்டின்னு வந்துடுறேன். ஆகட்டா. எப்பா நீ ஐடி போட்டோவ. சரிங்க ஆண்டி. சந்தோஷ், நம்ம 1 மணிக்கெல்லாம் வாங்க. ராகுலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். சரி ராக்கி ஏறா, இப்ப ஏறா. என்ன ராகுல், ஏதோ கேள்வியை கூட்டின்னு வர போறேன்னா? அதை கூட்டின்னு வந்துட்டேனடா, அதை தூக்கி வச்சுருக்கிற பாரு. இதான் அந்த கேள்வி, கவி கேள்வி. மாமா சும்மா ஏறிய கேள்வியே. டேய் நீ போட்டோ ஏறா. குழந்தை போய் கேள்வின்றியாப்பா. சரி சூப்பரா தான் இருக்கிறீங்க. இரு, நெக்ஸ்ட் போஸ் நாங்கெல்லாம் உட்காருவோம். சரியா, வெயிட் பண்ணு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. செம்மையா இருக்குதுப்பா. சரிடா எடுறா. எல்லா கேள்விங்களும் அழகா வேணும். உங்களுக்காகவே ஸ்பெஷல் ரூமு, ஸ்பெஷல் டேபிள், ஸ்பெஷல் சேரு, ஸ்பெஷல் சாப்பாடு. சரியா, அழகா மாத்தி ஊட்டிக்கணும். ஓகே? ஓடா டே, என்னால முடியாதுடா, டயர்டா இருக்கிறேன்டா நானு. நந்தினி அப்படி நம்மள சாஞ்சிக்கிட்டு மடி கொஞ்ச நேரம் தூங்குறேன். இருங்க சந்தோஷ், ஃபைனல் போட்டோ ஷூட்டு முடிச்சிடலாம். அட போடி, நின்னு என்னால முடியலடி. செல்லம், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அண்ணா அப்படிலாம் பேசாதண்ணா. சரிடா டே, போய் அந்த ராக்கியை இழுத்துன்னு வா போ. பிரதர், சும்மா அந்த பொண்ணை பத்தி பேசினீங்களே பிரதர். சுத்தி இருக்கிறவங்களையும் பாருங்க பிரதர், நான் இங்கதான் இருக்கிறேன். இருந்தா போய் போட்டோ எடுறா. போடா டே போடா. என்னப்பா மாப்பிள்ளை பையனுக்கு இதுக்கே பேட்டரி போயிடுச்சு. இன்னும் கல்யாணம் எல்லாம் வச்சாங்கன்னா என்ன வருது மாப்பிள்ளை பையன்? விட்ரா, ட்ரைனிங் கொடுத்துருவான். நான் ரெடி ஆகுனா? சரிடா. ப்ரோ கேமரா பாருங்க. பார்க்க முடியாதுடா. சந்தோஷ் ஓடி. யோ பாரியா கேமராவை. சரி பாக்குறேன். ரொம்ப தான் சினுங்கிறாரு. சரி நீங்க கேமராலாம் பார்க்க வேணாம், கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கீங்க. நந்தினியா கொஞ்சம் சோறு எடுத்த ஒரு வாயில அப்பு. அப்பவா? என்னங்க அவன் சொன்ன மாதிரி செய்யிட்டா? மூக்குலயே குத்திடுவேன் சொல்லிட்டான். மூக்குல குத்துவீங்களா? நானும் திருப்பி குத்துவேன், வரீங்களா? ஒத்தி கோத்த என் நந்தினியே. ஐயோ சண்டை போடுதீங்களே, ரொமான்டிக்கா இருக்கும்னு பார்த்தா ஏய் சண்டை போடாதிரியே, கொஞ்சம் எடுத்து சோறு எடுத்து ஊட்ட வருங்க. சரிடா ராகுல, அவன் அண்ணங்காரங்கிட்ட சொல்லி வை, மூக்குல குத்துவானாம. சும்மாடி. அப்படிதான் நந்தினி, சூப்பர். அப்படியே எடுத்து ஊட்ட வருங்க. காட்டுங்க. நந்தினி சூப்பர் நீ உண்மையிலேயே. அண்ணா வாய தரணா. சரிடா ராகுலு. சந்தோஷ் வெறுப்பேத்துறீங்க நீங்க. அண்ணா எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்டி நானு. சரியா மாப்பிள்ள சரியான தூங்கு முஞ்சாகிறாரேப்பா. ப்ரோ இப்போ உங்கட்டானு. சரிடா ராக்கி. எம்மா எவ்வளவு பெருசா வாயை திறந்து வச்சிருக்கா பாரு, இந்த தின்னு.
ஆமா என்ன ஸ்பூனை பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றுவீங்க போல இருக்குது எப்போ பாரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை என்ன கதை கையில் எடுத்து ஊட்டினாதான் என்ன அதுவும் லொட்டை கையில் ஊட்டுறீங்க எனக்கு கோபம் வருது தெரியுமா சும்மா நாளும் கோவப்படாதடி, என் ரைட் ஹேண்ட் எங்க இருக்கு? என் கையில் அப்புறம் எப்படி என்னால ரைட் ஹேண்ட்ல சாப்பாடு ஊட்ட முடியும்? அதனால தான் ஸ்பூன் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்லயே ஊட்டினேன். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை நான் ஃபேக்ட் தானடி சொன்னேன். என் கையை பிடிச்சி வச்சிருக்கேடி நீனு. ஆசையாக இருந்துச்சு பிடிச்சி வச்சிருக்கேன் அண்ணா இப்போ நான் ஒன்னும் சொல்லலம்மா. இவன் ஒருத்தன் நம்மளே டயர்ட்ல சாஞ்சு போய் கிடக்குறோம், அதை கூட ரொமான்ஸ் நினைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காண்டி. மாப்பிள்ளையும் பொண்ணும் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல போஸ் எல்லாம் நல்லா தான் வந்திருக்குது ஆக மொத்தத்தில் என்கேஜ்மெண்ட் அமர்க்கலாம். ஆமாப்பா ராகுல், இவங்க 2 பேரும் நல்லாவே கோஆபரேட் பண்ணாங்க எனக்கு. தேங்க்ஸ்ப்பா. இருடா, அப்புறமா வச்சுக்கிறேன் உன்ன. விடுங்க. ஐ லவ் யூ நந்தினி. ஐ லவ் யூ டூங்க.